السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله. சங்கைக்கும் மிக்க மதிப்பிற்கு முடித்தான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அருமையான பெருமக்களை, பாசத்தில் கொடுத்தான தாய்மார்களே, அல்லாஹ்வுடைய அளப்பெரும் கிருபையால் 4 தராவிகள் நிறைவு செய்து 3 நோன்புகளை நோற்றிருக்கின்றோம். அல்லாஹ் நம்முடைய தராவிகள் அனைத்தையும் அல்லாஹ் பரிபூர்ணமான முறையில் கபூல் செய்வானாக. நாம் நோட்ட நோன்புகளை அல்லாஹ் முழுமையான ஏற்றுக்கொள்வானாக. மீதம் இஞ்சிருக்கக்கூடிய எல்லா நோன்புகளையும் எல்லா தராவிகளையும் முழுமையான முறையில் தொழக்கூடிய பாக்கியங்களையும் நோன்பு கூடிய உடல் ஆரோக்கியத்தையும் அல்லாஹ் தந்தால் புரிவானாக. தொழுக ஆரம்பிச்சதுலேருந்து இப்போ பேசுகிற வரையும் இந்த பிள்ளையினுடைய சத்தம் கேட்டுக்கிட்டே தான் இருக்குது. இந்த தாய்மார்கள் கொஞ்சம் கூட அந்த பிள்ளையை நல்லா இருப்ப வாய் மூடுவான்னு சொல்றதுக்கு யாருக்கும் வாய் வரல. அல்லாஹ் அக்பர். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இன்றுடன் 5 ஜுசுக்கள் முழுமையான முறையில் நிறைவு செய்து 6வது ஜுசுவில் ஜுசுக்கள் தாண்டி அரை ஜுசுக்கு இன்னும் 2.5 சஃபா மீதம் வச்சு அல்லாஹ்வுடைய கிருபையில் இன்று தொழுகையை நிறைவு செஞ்சிருக்கிறோம். அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா இன்று சூரத்துல் நிசா, சூரத்துல் மாயிதா போன்ற சூறாக்களை ஓதி இருக்கிறோம். அல்லாஹ் நாம் முழுமையான முறையில் விளக்கமறிந்து ஓதி தொழக்கூடிய அருள்மறையாம் திருப்புறம் விளங்கி ஓதக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தந்தல் புரிவானாக. சங்கை குறித்தானவர்களே, இன்று அல்லாஹ் அருள்மறையாம் திருக்குறான்ல ஏராளமான செய்திகள் அல்லாஹ் பதிவு செய்யறான். அதிலும் குறிப்பாக அல்லாஹ் சொல்லக்கூடிய ஒரு செய்தி, ஒமா யஃபாலு பி அதாபிக்கும் இன் ஷக்கரத்தும் ஆமன்தும் வகானந்தா ஷாக்கிரன் அலீமா. உலகத்துல படைக்கப்பட்ட எல்லா படைப்புகளும் அல்லாஹ் என்ன செய்யுது? திக்ரு செய்யுது, தஸ்பீஹ் செய்யுது, நன்றி பாராட்டுது. ஆனால் இல்லன் இன்சான், மனிதன் மட்டும் என்ன செய்யறான்? அல்லாஹ்வை நன்றி மறந்தவனாக வாழ்ந்து கொண்டிருக்கிறான் அல்லாஹ் சொல்றான். 2 விஷயம் நன்றி செலுத்துவதை பத்தி 2 விஷயம் அல்லாஹ் சொல்லும் பொழுது, ஒன்று மனிதர்களுக்கு நன்றி செலுத்துவது, இன்னொன்று நம்மை படைத்த ரப்பிற்கு நன்றி செலுத்துவது. ஒருத்தர் நமக்கு ஒரு விஷயத்தை செஞ்சுட்டாரு, இப்ப பக்கத்துல இருக்கும்போது டீ கொடுத்துறாரு, ஜஸாக்கல்லாஹ் அப்படின்னு வந்து சொல்றோம். இது மனிதருக்கு செய்ய வேண்டிய ஒரு சுக்ரியத்து நன்றி. படைத்த ரப்பிற்கு நம்முடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரை கோடான கோடி நியமத்துகள் அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நாம் பிறந்ததிலிருந்து இன்றைய நொடி பொழுது வரதை அல்லாஹ் ஆரோக்கியமா வச்சிருக்கிறான். எத்தனையோ பேர்கள் ஆஸ்பத்திரியில கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க, மூச்சு விட சிரமப்படுறாங்க, நிம்மதியான முறை நடக்க முடியல, சாப்பிட்ட சாப்பாடு செரிக்க மாட்டேங்குது, குடிச்ச குடியை சரியான முறை வெளியாக மாட்டேங்குது. எப்படியெல்லாம் வெவ்வேறு கோணங்கள்ல ஒவ்வொருத்தரும் சோதனை செய்யப்படுறாங்க. ஆனா அந்த மாதிரி எல்லாம் அல்லாஹ் நமக்கு இல்லாம, அல்லாஹ் நமக்கு என்ன விதிச்சிருக்கிறானோ அந்த அடிப்படையில் ஒரு ராகத்தான வாழ்க்கையை அல்லாஹ் கொடுத்திருக்கிறான். நம்முடைய சமுதாயத்தினுடைய உறுதியான ஈமான் கொண்டிருக்கக்கூடிய இந்த பலஸ்தீன் மக்களை பார்த்தீங்கன்னா, அல்லாஹ் அக்பர், ஏலத்தால பல நாட்களாக தன்னுடைய எல்லா விதமான சொத்து சுகங்களை இருந்து ஒவ்வொரு நொடி பொழுதும் தன்னுடைய உயிர் எப்பொழுது போகும் என்று தெரியாத ஒரு நிலையில என்ன செஞ்சாங்க? ரப்பிடத்துல ஈமானிய உறுதியோடு போராடினாங்க. எப்படியும் எங்களுடைய பள்ளியை நாங்கள் விட்டு கொடுக்க மாட்டோம், எங்களுடைய ஈமானை விட்டு கொடுக்க மாட்டோம், படைத்த ரப்பை உன்னை தவிர வேறு யாருக்கும் நாங்கள் என்ன செய்ய மாட்டோம், சிறை சாக்க மாட்டோம், உன்னை மட்டும்தான் வழிபடும் என்று இன்று வரை போராடி கொண்டிருக்கிறாங்க. அல்லாஹ் அக்பர். 1 மீட்டர் தண்ணியை குடித்து நோன்பு வைக்கிறாங்க, 1 மீட்டர் தண்ணியை கொடுத்து நோன்பு வைக்கிறாங்க. நம்ம இருக்குமா? அப்படி நல்லா சாப்பிடுறோம், நல்லா நோன்புகளுக்கு விதவிதமான சாப்பாடு வச்சு தொடக்குறோம். ஆனா எந்தவித சாப்பாடும் இல்லை, எல்லா விதமான கஷ்டங்களை கொண்டு அந்த மக்கள் என்ன செய்யறாங்க? அப்படிப்பட்ட நிலையிலும் கூட ரப்பை சுக்குர் செய்ய மறக்கல. இது என்னுடைய ரப்பு கொடுத்தது, என்னை சீர் செய்வதும் என்னை சோதனை செய்வதும் என்னுடைய ரப்புக்கு தான் அனுமதி இருக்குது, அவன் என்னுடைய கஷ்டங்களை முழுமையாக நீக்குவான் என்று உறுதியான ஈமான் எடுக்கிறாங்க அந்த மக்கள். உங்களுக்கு ஒரு விளக்கம் ஒன்று சொல்றேன். பனி இஸ்ராயேல் காலம், அதாவது நமக்கு முன் வாழ்ந்த மூசா அலைஹிஸ்ஸலாமுடைய கூட்டத்தாரில் வாழ்ந்த மக்கள், அவங்க ஒரு 3 பேர் இருந்தாங்க. ஒன்னு அபுரஸ், அதாவது தொழுநோய் கொண்டவர். இன்னொருத்தர் அக்ரா அப்படின்னு சொன்னா அவருக்கு தலையில வறுக்க விழுந்தவர். 3வது ஒரு நபர் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க ஆமா, அவர் குருடர். இந்த 3 நபர்கள் நண்பர்கள். இப்படி ஒரு நாள் அல்லாஹ் என்ன செய்யலாம், இவர்கள் இந்த சோதனையில் இருக்கிறாங்க. அல்லாஹ் ஒரு மலக்கு அனுப்பி இவர்களுக்கு என்ன தேவை இருக்குன்னு கேட்ட சொல்லி அல்லாஹ் அனுப்பி வைக்கிறான். அப்போ ஒரு மலக்கு வானத்திலிருந்து ஓடி ஒடியாடுறாங்க மனுஷன் வந்து என்ன செய்யறாங்க,
முதல் நபர்கிட்ட கேட்கறாங்க, யாரு சொல்ல மாட்டாங்களே, விளையாண்டுட்டு இருந்தா எப்படி சொல்லுவீங்க? தொழுநோய்க்காரர். யாரு? தொழுநோய்க்காரர். உடம்பெல்லாம் தொழுநோய், பார்க்கவே ஒரு அருவருப்பான தோற்றத்தை கொண்டவரா இருக்கிறார். அல்லாஹ் அக்பர். தொழுநோய் கொண்டவர். அந்த நபர்கிட்ட அந்த மலக்கு கேட்கிறாங்க, உனக்கு என்னப்பா வேணும், உனக்கு ஏதாவது தேவை இருக்குதா அப்படின்னு கேட்கும்போது அந்த நபர் சொன்னாங்க, எனக்கு அழகான தோல் வேணும், அழகான வெள்ளி நிறமா இருக்கணும், எல்லாம் என்னை பார்த்தா எல்லாம் குடிச்சு போயிடணும், ஆனா எல்லாரும் என்னை பார்த்து என்ன செய்யற, ஒதுக்குறாங்க, அருவருப்பா நினைக்கிறாங்க, கேவலமா பாக்குறாங்க, என்னை யாருமே பக்கத்துல வச்சுக்க மாட்டாங்க, இந்த நிலை மாறணும் அப்படின்னு அந்த நபர் சொல்றாங்க. யாரு? தொழுநோய்க்காரர். அப்ப அந்த மலக்கு என்ன செய்யறாங்க, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அந்த நபருடைய மேனியில் தடவி விடுறாங்க. அல்லாஹ் பரிபூர்ண ஷிஃபா தரான். இது புகாரில வரக்கூடிய செய்தி. என்ன செய்யறான்? ஹஸ்ரத் அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா அந்த மலக்கை நியமித்து அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அந்த மலக்கு தடவி விடுறாங்க. சரியா போயிருச்சு. உனக்கு செல்வத்தின் மூலியமாக வேற எதுவும் தேவை இருக்குதா சொல்லும் போது, ஆமா எனக்கு நிறைய ஒட்டகங்கள் இருக்கணும் அப்படிங்கிற ஆசையா இருக்குது. அப்படியா? அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலா அவருக்கு உடல் முழுவதும் வயிறு நிரம்பி இருக்கக்கூடிய, சாப்பாடு மூலியமா இல்ல, கருவை சுமந்த நிலையில் இன்னைக்கோ நாளைக்கோ என்று அந்த கரு வெளியாகக்கூடிய ஒரு ஒட்டகத்தை கொடுத்து, இந்தா இதை வச்சுக்கோ, அந்த உனக்கு பறக்க செய்வான்னு கொடுத்துட்டாங்க. ஒரு நபர் செய்தி முடிஞ்சு. அடுத்த நபர்கிட்ட வர்றான். யாரு? மறந்துருப்போம். யாரு? வழுக்கத்தலை. அவர் உனக்கு என்னப்பா தேவை இருக்கு? எல்லாரும் என்ன செய்யறாங்க, என்ன வழுக்கத்தலைன்னு சொல்லி கேவலப்படுத்துறாங்க. வாங்க சொட்டமான்னு கேவலப்படுத்துறாங்க. எனக்கு ரொம்ப கூச்சமா இருக்கு, எனக்கு ரொம்ப வெக்கமா இருக்கு, அப்படி இருக்கு இப்படி இருக்குன்னு தன்னுடைய எல்லாத்தையும் புலம்பி தள்ளுறாங்க மனுஷன். சரி, உனக்கு என்னதான் வேணும்? எனக்கு அழகான கருமையான முடி, அப்படியே கொட்டணும், அப்படியே பார்த்தா எல்லாம் அப்படியே அட்ராக்டிவா இருக்கணும், அந்த மாதிரி முடி வேணும் அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது, அப்படியா, அல்லாஹ்வுடைய பெயரை கொண்டு அந்த மலக்கு அவருடைய தலையில தடவி விடுறாங்க. அல்லாஹ் சிறிது நேரத்தில் என்ன செஞ்சாங்க, அல்லாஹ்வுடைய கிருபையில முழுமையான முறையில் அழகான கருமை நிறம் கொண்ட ஒரு வாலிபர் தோற்றத்தில் என்ன செய்யறாரு, அந்த நபர் மாறிடுறாரு. உனக்கு என்ன செல்வத்தின் மூலியமா தேவை இருக்குதான்னு கேட்கும்போது, ஆமா எனக்கு நிறைய மாடு வேணும். அப்படியா? அல்லாஹ் ஜல்ல ஷஅனஹு தஆலாவுடைய அனுமதியை கொண்டு அவருக்கும் வயிறு நிரம்பி இருக்கக்கூடிய, அதாவது கருவை சுமந்து இருக்கக்கூடிய ஒரு மாடு கோரிசா கொடுக்கப்படுது. இதிலிருந்து அல்லாஹ் வரக்க செய்வான்னு சொல்லிட்டாங்க. அவருடைய சப்ஜெக்ட் முடிஞ்சிருச்சு. மூணாவது தூதர்கிட்ட வர்றாங்க. யாரு? குருடர். ஆமா. அவர்கிட்ட கேட்கிறாங்க, உனக்கு என்னப்பா தேவை இருக்குது? நான் அல்லாஹ் படைத்த படைப்பை பார்க்க வேண்டும், அதற்காக எனக்கு கண்ணு வேணும்னு சொல்லி சொல்றாரு. நான் எல்லாவற்றையும் பார்க்க வேண்டும், அதற்காக என்னுடைய கண் பார்வை அல்லாஹ் மீண்டும் கொடுக்க வேண்டும் என்று அவர் சொன்ன மாத்திரத்துல அல்லாஹ்வுடைய அனுமதி கொண்டு அந்த மலக்கு என்ன செய்யறாங்க, தடை விடுறாங்க. கண் பார்வை வந்துருச்சு. உனக்கு என்ன தேவைப்பா இருக்கு? எனக்கு ஒரு ஆடு, ஒட்டகம் கேட்டாங்க, மாடு கேட்டாங்க, எனக்கு ஆடு வேணும்னு சொல்லிட்டாரு மனுஷன். அவருக்கு வயிறு நிரம்பி இருக்கக்கூடிய, கருவை சுமந்திருக்கக்கூடிய ஒரு ஆடு அவருக்கு பரிசா கொடுக்கப்படுது அல்லாஹ்வுடைய புறத்தில் இருந்து. இதிலிருந்து அல்லாஹ் வரக்க செய்வான். முடிஞ்சு போச்சு. இந்த மலைக்கு போயிடுறாங்க. இவங்களுடைய வாழ்க்கை கொஞ்ச நாள் போக 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 ஒவ்வொருத்தரும் பல மில்லியனுக்கு சொந்தக்காரராக ஆயிடுறாங்க. பல வட்டி தொட்டி இருக்கக்கூடிய ஒட்டகம் ஒரு பக்கம் இருக்குது, ஒருத்தருக்கு மாடு நிறைய இருக்குது, அந்த குருடருக்கு ஆடு நிறைய இருக்குது. இப்படியே அவருடைய காலம் போகும்போது அந்த மலைக்கு திருப்பி வர்றாங்க, வேற ரூபத்துல வர்றாங்க. முதல் நபர் யாரு? தொழுநோய்க்காரர். இந்த தொழுநோய்க்காரர்கிட்ட கேட்கிறாங்க, எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குது, நான் ஊர்ல இருந்து வந்திருக்கேன், வழி போக நான் ஒரு மிஸ்கீனு, எனக்கு எந்த ஒரு இதுவும் இல்லை, சாப்பாடும் இல்லை, தண்ணியும் இல்லை, அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்து உன்னதான் நம்பி வந்திருக்கிறேன், ஏதாவது கொடுப்பான், இந்த ஒட்டகம் இவ்வளவு ஒட்டகம் வச்சிருக்கேன், ஏதாவது எனக்கு ஒட்டகத்தை கொடு, நான் சவாரி செஞ்சு ஊருக்கு போயிடுறேன். அந்த நபர் சொன்னாரு, உன்டெல்லாம் பேசுற மாதிரிலாம் எனக்கு டைம் கிடையாது, எனக்கெல்லாம் பல வேலை இருக்குதுப்பா, நீ ஒரு ஆண் என்றாவது பேசிக்கிட்டு இருக்க. நம்ம ஆளுங்க சொல்லுவாங்கல்ல, நமக்கு ஆளுகளுக்கு போய் நின்றுகிட்டு இருப்போம், இவெல்லாம் ஒரு ஆளா போடா அப்படின்னு பத்தி விடுற மாதிரி, நீ என்ன ஒரு ஆளா போன் பத்தி விடுறாங்க. திருப்பி அந்த நபர் கேட்கிறார், நீ எந்த ரூபத்தில் இருந்து தெரியுமா? தொழுநோய்க்காரராக உன்னுடைய உருவம் எல்லாம் மாற்றப்பட்டு மிகவும் கோர குணம் கொண்டவராக, பார்த்தவரெல்லாம் அசிங்கமா அருவருப்பா நிலையில் இருந்த, அப்படிப்பட்ட நிலையில் அல்லாஹ் உன்னை இவ்வளவு பெரிய செல்வ செழிப்பாக அழகு தோற்றமுடைய மாத்திட்டானே, அப்படி இருந்தும் நீ கொடுக்க மாட்டியா? கொடுக்க மாட்டேன். இது என்னுடைய இது, இந்த வளர் என்பது என்னுடைய பாரம்பரியமாக வந்தது.
இந்த சொத்து சுகம் என்பது என்னுடைய பாட்டம் முப்பாட்டம் பாரம்பரியமாக எனக்கு வாரிசாக கொடுக்கப்பட்டது, இதனால கொடுக்க முடியாது போன் பத்தி விட்டாக. நீ சொல்வது மட்டும் பொய்யாக இருந்தால் அல்லாஹ் உன்னை பழைய நிலைமையிலேயே மீண்டும் அலையிலேயே தள்ளுவானாக என்று சாபமிட்டு அந்த மலைக்கு போயிடுறாங்க. அடுத்தது ரெண்டாவது நபர் யாரு? வழுக்கத்தலை மாமுட்டை வர்றாங்க. வழுக்கத்தலை மாமுட்டை இப்போ வழுக்கத்தலை இல்லை, என்ன ஆயிடுச்சு, முடி நிறையா இருக்குது. அவர்கிட்ட வந்து கேட்குறாங்க, இந்த மாதிரி நான் வழி போக்கேன், எனக்கு எந்த இதுவுமே இல்லை, ரொம்ப கஷ்டத்தில் இருக்கிறேன், ஏதாவது உங்களால் முடிஞ்ச உதவி அல்லாஹ் ரசூலுக்கு அடுத்து உங்களை நம்பி வந்திருக்கிறேன், எனக்கு ஏதாவது செய்யுங்களேன், ஒரு மாட கொடுங்களேன்னு கேட்கும்போது அவரும் முந்திய நபரை போல அவரை கலக்கழிச்சு தட்டி கழிச்சு பத்தி விட்டாங்க. அப்பயும் சொல்றாங்க, நீயும் அல்லாஹ்வின் மீது ஆணையாக சொல்கின்றேன், நீ சொல்வது பொய்யாக இருந்தால் மீண்டும் அதே நிலையில் நீ முன்னிருந்த நிலையில் அல்லாஹ் நீ ஆக்குவானா என்று சொல்லிட்டு போயிடுறாங்க. மூன்றாவதாக குருடட்ட வந்து அவங்கள்ட்ட கேள்வி கேட்கிற மூன்றாவது குருடட்ட வர்றாங்க. இப்போ பார்வை கிடைச்சிருச்சு. அந்த நபர்கிட்ட வந்து கேட்கும் பொழுது, இந்த மாதிரி அல்லாஹ் ஒரு நல்ல நிலைமையில வச்சிருக்கிறான், நான் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன், வழிபோக்க நான் வந்திருக்கிறேன், என்னுடைய காசு பணம்லாம் முடிஞ்சு போச்சு, நான் ஊருக்கு போறதுக்கு உங்களுடைய பண்ணையிலேருந்து ஒரு ஆட்டை கொடுங்க, அதை வச்சுட்டு பொழைச்சிக்கிறேன் என்று சொன்ன மாத்திரத்தில் அவர் சொன்னாரு, அல்லாஹ் எனக்கு அல்லாஹ் தான் கண் பார்வை கொடுத்தான், அந்த கண் பார்வையின் மூலியமாகத்தான் நான் இழக்கக்கூடிய எல்லா வஸ்துகளையும் பார்த்து அல்லாஹ்வுடைய படைப்புகளை நான் என்ன செஞ்சுட்டு இருக்கிறேன், ஒவ்வொரு நாளும் புகழ்ந்து கொண்டு அல்லாஹ்வை தஸ்பீஹ் செய்து கொண்டு அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கிறேன். வா, இன்றைய நாள் உனக்கு என்ன தேவை எடுத்துக்கோ, அல்லாஹ்வுக்காக வேண்டி மீண்டும் ஒருபோதும் நான் உன்கிட்ட திருப்பி கேட்க மாட்டேன், உனக்கு என்ன தேவை எடுத்துட்டு போன்னு சொல்லிட்டார். உடனே அந்த மலைக்கு சொன்னாங்க, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் உங்களை சோதிப்பதற்கு அனுப்பி வச்சிருந்தான், நீ அந்த சோதனையில் நீ வெற்றி பெற்று விட்டாய், உன்னுடைய செல்வம் எங்களுக்கு சொத்து எனக்கு தேவையில்லை, அல்லாஹ்வுடைய செல்வத்தில் மென்மேலும் பறக்கச் செய்வான், நீ உயர்ந்த அந்தஸ்தை பெற்றுவிட்டாய் என்று அந்த மூன்றாவது நபருக்கு, அந்த குருடரிலிருந்து பார்வை பெற்ற அந்த நபருக்கு துவா செஞ்சாங்க. மத்தமுள்ள அந்த ரெண்டு பேருக்கு என்ன ஆயிருப்பாங்க, அல்லாஹ் அக்பர், அல்லாஹ் மிகப்பெரிய கஷ்ட நிலைமைக்கு மாறினான். எதுக்காக வேண்டி சொல்ல வர்றோம், தனக்கு கொடுத்த நியாமத்துகளுக்கு அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் நன்றி மறந்து வாழ்ந்தோம் என்று சொன்னால் நம்முடைய நிலைமை எப்படி மாறும் என்று தெரியாது, அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். இன்னொரு சரித்திரம் இருக்குது, சொன்னா நீண்ட நேரம் ஆயிரம், சுருக்கமா சொல்றேன். ஹஜ்ரத் மூசா அலைஹிஸ்ஸலாம் நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு நபி, அல்லாஹ்வோட அதிகம் பேசக்கூடிய நபி. அப்படிப்பட்ட மூசா அலைஹிஸ்ஸலாம் என்ன செய்யறாங்க, அல்லாஹ்ட்ட அதிகமா பேசக்கூடிய நபி. ஒரு நாள் அல்லாஹ் பார்க்கறதுக்காக போகும் பொழுது இரண்டு நபர்கள் குறுக்க வர்றாங்க. ஒருத்தர் சொல்றாரு, அல்லாஹ் நல்ல நிலைமையில வச்சிருக்கிறான். அந்த நபி மனிதர் சொல்றாரு, யா மூசா அலைஹிஸ்ஸலாமே, அல்லாஹ் எனக்கு நிறைய செல்வ செழிப்புகளை கொடுத்திருக்கிறான், நல்ல நிலைமையில இருக்கிறேன், என்னுடைய செல்வம் குறைந்து போறதுக்கு அல்லாஹ் இடத்துல துவா செஞ்சு வாங்கிட்டு வாங்க, ஏதாவது அமல் கேட்டு வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லும் பொழுது அதை காதுல வாங்கிட்டுக்கிட்டாங்க. சரி, போயிட்டு இருக்கும்போது இன்னொரு நபர் வர்றாரு. அவர் ரொம்ப வயதானவர், அவர்கிட்ட ரொம்ப பஞ்சத்தில் அடிபட்ட மாதிரி இருக்கிறாரு, ஒண்ணுமே இல்லை, ஒரே குச்சி இருக்குது, கீழே ஒரு கோமணம் இருக்குது, வேற ஒண்ணுமே இல்லை. சரி, அவர் கேட்கிறாரு, யார் மூசா அலைஹிஸ்ஸலாமே, இந்த மாதிரி ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறேன், அல்லாஹ்ட்ட சொல்லி என்னுடைய வாழ்வாதாரம் மேம்படுறதுக்கு ஏதாவது கேட்டு வாங்கிட்டு வாங்க. சரி, அல்லாஹ்ட்ட போறாங்க. அல்லாஹ்வும் மூசாவும் பேச வேண்டியதெல்லாம் பேசி முடிச்சுட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் திரும்பி வரும்போது, அல்லாஹ் இந்த மாதிரி ரெண்டு பேர் கேட்டாங்க, அதுக்கு உண்டான ஜவாபு சொல்லிடுறியா அல்லாஹ். என்ன கேட்டாங்க, யா அல்லாஹ், ஒரு நபர் அவருக்கு நிறைய செல்வ செழிப்பை கொடுத்திருக்கிறான், அந்த செல்வங்கள் குறைய வேண்டும் என்று உன்னிடத்துல முறையிடுறாரு, அதுக்கு என்ன செய்யலாம்? அவர் நன்றி செலுத்துவதை நிப்பாட்டிக்க சொல்லுங்க, நான் கொடுக்கறது நிப்பாட்டிருங்க. அவர் நான் கொடுத்தவற்றை எல்லாவற்றுக்கும் அதிகமா நன்றி செலுத்திக் கொண்டே இருக்கிறார். நான் நன்றி செலுத்தும் காலமெல்லாம் அவருடைய பொருளாதாரத்தை, அவருடைய செல்வத்தை எதிலும் குறைவு செய்ய மாட்டேன், மேன்மேலும் பரக்கத் செய்து கொண்டேதான் இருப்பேன் என்றால் சொல்லிட்டான். இப்ப இன்னொரு நபர் கேட்டார், அல்லாஹ், அவர் ரொம்ப பஞ்சத்தில் அடிபட்டிருக்கிறார், ஒண்ணுமே இல்லையா, ஒரே ஒரு கோபம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப வருத்தப்பட்டு சொன்னார், அல்லாஹ், அதுக்கு என்ன செய்யலாம்? அவர் என்னுடைய நான் கொடுத்த நியாமத்துகளுக்கு நன்றி செலுத்தான் இருக்கிறார், அவருக்கு நன்றி செலுத்த சொல்லுங்க, நான் அதிகப்படுத்தி நல்லா சொல்லிட்டான். அல்லாஹ்ட்ட பேசிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் வர்றாங்க. வர்ற வழியில அந்த முந்திய நபர் என்ன செய்யறாங்க, மூசா அலைஹிஸ்ஸலாம், அல்லாஹ்ட்ட கேட்டீங்களா, என்னுடைய செல்வம் குறைஞ்சு போறது கேட்டீங்களா? கேட்டேன். நீங்க அல்லாஹ்வுக்கு நிறைய நன்றி செலுத்துறீங்களா, சுக்கூர் செஞ்சுக்கிட்டே இருக்கிறீங்களா, நீங்க குறைச்சிக்கங்க, அல்லாஹ் குறைச்சிக்கிறேன்னு சொல்லிட்டான். அவர் டென்ஷன் ஆயிட்டார். யாரை பார்த்து என்ன சொல்றீங்க? படைத்தரப்பு உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால வரை கோடான கோடி நியாமத்தை இன்பங்கள் கொடுத்துக்கிட்டு இருக்கிறான். அப்படிப்பட்ட ரப்புக்கு நான் எப்படி நன்றி செலுத்தாமல் இருக்க முடியும்? நான் நன்றி செலுத்துவதை ஒருபோதும் குறைக்க மாட்டேன் என்று அந்த நபர் சொன்னோன்னு மூசா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, அல்லாஹ் ஒருபோதும் செல்வத்தை குறைக்க மாட்டான், அதிகப்படுத்தி கொண்டேதான் இருப்பான்னு சொல்லிட்டான். இப்ப இன்னொரு நபர் வந்தார். அவர் யாரு?
ஒரு வயசானவர். அவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ்ட்ட பேசுறீங்களா, என்னுடைய பத்தி முறையிட்டீங்களா? சொன்னேன். அல்லாஹ் சொன்னா நீங்க அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துறதே இல்லையா, அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்துங்க எல்லாத்தையும் அதிகப்படுத்துறேன்னு சொன்னா. அந்த நபர் கோபப்பட்டாரு. அல்லாஹ் எனக்கு என்னதான் கொடுத்துட்டான், ஒண்ணுமே இல்ல, ஒரே ஒரு கோமணம் தான் இருக்குது என்று சொன்ன மாத்திரத்துல வேகமா ஒரு காத்து அடிச்சிருச்சு, இருந்த கோமணம் பிச்சுக்கிட்டு போயிருச்சு. அல்லாஹ் அக்பர். படைத்த ரப்பிற்கு நாம் நன்றி நிறைய செலுத்தணும். அல்லாஹ் நமக்கு எவ்வளோ ஞானத்துக்களை கொடுத்திருக்கிறான். நம்ம ஒரு ஆஸ்பத்திரியில போய் பார்க்கும் பொழுதுதான் தெரியும், ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு வியாதிகளை கஷ்டப்பட்டிருக்கிறாங்க. அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். அந்த மாதிரி ஒரு கெட்ட அந்த செயல்கள்ல விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்து, அது போன்ற தீய நிலைமையெல்லாம் நம்மை விட்டு அல்லாஹ் பாதுகாத்து, உடல் ஆரோக்கியத்தோடு நிம்மதியான சலாமத்தான ஆஃபியத்தான வாழ்க்கையை அல்லாஹ் நம்ம கொடுத்திருக்கிறான். அது மென்மேலும் அதிகமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் படைத்த ரப்பிற்கு அதிகம் நன்றி செலுத்தி வாழக்கூடிய நன்மக்களாக அல்லாஹ் நம்மையும் நம்முடைய குடும்பத்தாரையும் ஈமான் கொண்ட எல்லா மக்களையும் அல்லாஹ் ஆக்கியல் புரிவானாக. எதை சொன்னோம் எதை கேட்டோமோ அதன்படி வாழக்கூடிய நல்ல தௌஃபீக் அல்லாஹ் தந்து அருள் புரிவானாக. வாஹிரு தஆவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். சுப்ஹானல்லாஹி பிஹம்திஹி சுப்ஹானக்கல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த வ நஸ்தக்ஃபிருக வ நதூபு இலைக். آمين آمين. سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد صلى الله عليه وسلم. صلى الله على محمد يا رب صل عليه وسلم. السلام عليكم ورحمة الله.